பிரிசலோட எல்லாருக்கும் இன்னைக்கு கர்த்தர் எப்போது சந்தோஷமா இருக்கு. ஏசப்பா அது எப்போது விரும்புறாங்க கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, நீங்கள் விசேஷமானவர்கள். யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஆவேன். நீங்கள் விசேஷமானவர்கள். ஏசப்பாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆவேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னை யாரும் நேசிக்கிறதுக்கு, என்னை யாரும் அன்பா விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் எப்போதுமே நான் தனியா தான் இருக்கிறேன், என்னை நேசிக்கிறதுக்கு எனக்கு அன்பு கூற யாருமே இல்லைன்னு சொல்லலாம். நான் தான் சொல்றார், நீ விசேஷமானவர். நான் உன்மேல் அன்பாயிருக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நீ எனக்கு வெளியேற பெற்றவனாய் இருக்கிறாய். நான் உன்னை மகளாக பார்க்கிறேன். அதனால பயப்படாதீங்க. வேதாகமம் சொல்லுகிறது, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமேன். இதே வசனம் மத்தேயு 6 லூக்கா 12 இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவோ, மற்ற பறவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவோ. ஆமேன். இந்த உலகத்தில எல்லா படைப்புகளை காட்டிலும் நாம் விசேஷமாய் படைக்கப்பட்டோம். அதுவும் தேவ சாயலாக படைக்கப்பட்டோம். ஏசப்பா போலவே படைத்தனால ஏசப்பா உங்க மேல பிரியமா இருக்கிறாங்க. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாங்க. அதனால யாரும் நீ விசாரிக்கல, யாருக்கும் எனக்கு அன்பு செலுத்தலன்னு சொல்லி கலங்காதீங்க. கர்த்தர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறா. கார்த்திக் உங்கள் மேல் அன்பா இருக்கிறா. ஆமேன். சூத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அதனால ஏசப்பா நேசிக்கிறாங்க பாருங்க, அது மாத்திரம் போதும். மற்றவங்களை நேசித்தாலும் சரி, நேசிக்காவிட்டாலும் சரி, கவலைப்படாது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God bless you.